ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரெட் பனானா வச்சு ஒரு மால்ட் ரெசிபி பார்க்கலாம். ஸோ இது வந்து கட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ தான் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அது பார்க்கலாமாங்க. கட் பண்ணிட்டு இது பண்ண முடியும். இதுக்கு வந்து நல்லா பழுத்த பழமா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் மீடியமா இருக்குது, ரொம்ப பழுக்கல, இருந்தாலும் இதுல பண்றேன். நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து 6 பழம் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு எத்தனை அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கப் மெஷர்மெண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பனானா வந்து டீஹைட்ரேட் மெத்தட்ல நம்ம ஆல்ரெடி ஒரு மால்ட் போட்டிருப்போம்ல, பனானா காய் வச்சு. ஸோ அந்த ரா பனானா வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ வெயில்ல 3 நாள் 4 நாள் வந்து காய வச்சீங்கன்னா நம்மளுக்கு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை பவுடர் பண்ணி அது கூட வந்து ப்ரௌன் சுகர்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேவரிங்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, சாக்கோ ஆர் வெண்ணிலா எந்த ஃப்ளேவரிங் வேணுமோ ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பசங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க வந்து பிளைனா பால் குடிக்க பிடிக்காது. ஸோ நம்ம ஏன் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஈஸியா பண்ணிக்கலாம். மால்ட் இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏபிசி பவுடர் பண்ணிட்டு அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்க்கு 2 3 இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண சாக்லேட் ஃப்ளேவர் அது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் அது தீந்துற போது காலி ஆயிடுச்சு. நான் 1 மந்த் வரும்னு பார்த்தேன். அது நல்லாவே சீக்கிரமா காலி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நல்லா பியூரியா வந்திருக்கீங்க பாருங்க. ஒரு போல் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதே போல் அளவுக்கு நம்ம வந்து இந்த ப்ரௌன் சுகர் போட்டுட்டு நம்ம பண்ணணும். அப்பதான் ஈக்குவல் ரேஷியோல பண்ணா கரெக்டா வரும். வாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பனானா பியூரி நல்லா குக் பண்ணிடணும். ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ஒரு நிமிஷம் காட்டு. இங்க நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே பிளாக்கா மாறுது. நம்ம எவ்வளோ ஊற்றணும் குவான்டிட்டி கம்மியாகவும் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 to 6 மினிட்ஸில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இதெல்லாம் செய்யறதுனா ரொம்ப பொறுமை வேணும். அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் வலிக்கும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கான சிம்பிள் மெத்தட் நம்ம டீஹைட்ரேட் மெத்தட்ல வந்து பண்றது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நம்ம பழத்தை கட் பண்ணிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பவுடர் பண்ணிட்டு அது கூட வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அதான் நார்மலாக நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். லைக் வால்நட்டு, அதுக்கப்புறம் சீட்ஸ் வெரைட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ளேவருக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நட்ஸ், பாதாம், முந்திரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம போட்டதுக்கும் அதுக்கும் அந்த பியூர் எப்படி ஆயிருக்கு பாருங்க. நல்லா பிளாக்கா ஆயிடுச்சு. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி என்னன்னா நம்ம இப்படி தள்ளினா பொறுமையா ஜாயிண்ட் ஆகணும்.
ஸோ இது குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நீங்க ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஸோ இதோட ரேஷியோ வந்து நம்ம எந்த கப்ல எடுத்திருக்கோமோ அந்த கப்க்கு ஈக்குவலா வந்து சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்க கிராம்ஸ்ல மெஷர் பண்ணிட்டு அதுக்கான வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அரைச்சதுக்கு அப்புறம் பியூரியோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் வந்து நீங்க ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நட்ஸ் ஆட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு வந்து பாதாம் அண்ட் முந்திரி பருப்பு இது ரெண்டும் மட்டும் ஆட் பண்ண போறேன். ஸோ ஏலக்காய் வந்து ஃப்ளேவரிங்க்கு ஆட் பண்ண போறேன். அவ்வளோதான். ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1/2 kg இருக்கும் அது பியூரே. இதுவும் வந்து 500 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வாங்க செய்யலாம். வாங்க. இங்கே பாருங்க நல்லா திக்காயிடுச்சா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஜாகரி ஆட் பண்ணிடலாம். நீங்க இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பண்றதுக்கு டைம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணும். அதனால நீங்க பொறுமையா தான் பண்ணி ஆகணும். கிளறிட்டே இருக்கணும். விட்டா வந்து நம்மளுக்கு அடி பிடிக்கும். ஸோ கிளறிட்டே இருங்க. கிட்ட இங்க பாருங்க இது நல்லா வந்து ஸ்லோவா சேருதா. ஸோ இது பர்ஃபெக்டா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பாம் சுகர் ஆட் பண்ணலாம். தூரமா கொட்ட கொட்ட நீங்க கிளறிட்டே இருங்க. இது வந்து பார்க்க சுகர் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம இந்த ப்ரொபோர்ஷன்ல எடுக்கும்போது இது கரெக்டா தான் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளறி கிளறி விடுங்க. இது எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இது குக் ஆகணும். நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. இது அப்படியே குக் ஆக நம்மளுக்கு நல்லா திக்காயிட்டு வரும். திக்கா இருக்கு. உங்களுக்கு பார்த்த தெரியுதா தெரியல. ஸோ அந்த சைட்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்க. இன்னும் இரும்பு பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். என்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லாததுனால நான் வந்து எஸ்எஸ்லேயே செய்கிறேன். இது அப்படியே நல்லா திக்கா வரும். நம்மளுக்கு மிட்டாய் மாதிரி நல்லா வரும். காட்டுறேன் அந்த கன்சிஸ்டன்சியும் உங்ககிட்ட. இப்போ வந்து ஒரு அரௌண்ட் 20 மினிட்ஸ் இருக்கும் நம்ம ஜாகரி போட்டு. இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. கொஞ்சம் வந்து அல்வா டெக்ஸ்சருக்கு வர மாதிரியா இருக்கு. ஸோ நம்ம இப்போலாம் ஆஃப் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். திக்கா ஆகும் நல்லா. ஏன்னா நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா அடி பிடிச்சிரும். அப்புறம் இவ்வளோ தூரம் பண்ணதே வேஸ்ட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க ஒரு 1/2 hour to 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நல்லா கை விடாம கிளறினே இருந்ததுனால இந்த அளவுக்கு பதம் வந்துருக்கு பக்குவமா. ஸோ இது இன்னும் வந்து நல்லா இதுவாகணும். இப்போ நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா இது ஸ்லோவா வரணும். கொஞ்சம் ஸ்பீடா வருது. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு காட்டுறேன். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதா பிச்சு போட்டு அதுக்கப்புறம் மிக்சியில ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டைம்ல நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பாதாம்,
ஏலக்காய், முந்திரி இது 3த்தையும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ நான் வறுத்துட்டு இதில ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ள இது குக் ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்க ஒரு 1/2 அன் ஹவர் டூ 40 மினிட்ஸ்க்கு மேலயே ஆயிடுச்சு. ஸோ நல்லா கை விடாம கிளறினே இருந்ததுனால இந்த அளவுக்கு பதம் வந்திருக்கு பக்குவமா. ஸோ இது இன்னும் வந்து நல்லா இதுவாகணும். இப்போ வந்து இந்த டைம்ல நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பாதாம், ஏலக்காய், முந்திரி இது 3த்தையும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ நான் வறுத்துட்டு இதில ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ள இது குக் ஆயிட்டு இருக்கட்டும். ஸோ இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் பவுடரா. இது கூட ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நட்ஸ் பவுடரை இது கூடயே ஆட் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே ஜவ்வு மிட்டாய் மாதிரி வரும். ஸோ கிளறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இப்போதான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப டைட்டாக ஆகிடும் இது. ஸோ இந்த நட்ஸோட இது எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் கலந்து வரும் நம்மளுக்கு. அப்படியே ஒரு மிட்டாய் மாதிரி இருக்கும். நல்லா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்து இழுத்து சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா ஸ்க்ரேப் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸோ இது வந்து பண்ணிட்டு நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அது எல்லாத்தையும் பிச்சு எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த பூஸ்ட் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணால் பவுடர் ஃபார்ம்க்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மால்ட் ரெசிபி முடிக்க போகிறோம். நம்ம இதை கொஞ்சம் அப்படியே பிச்சு பிச்சு போட்டு ஆற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஸோ இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஒன் பார்ட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இதை தனித்தனியாக நம்ம பிச்சு ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு செகண்ட் இது காட்டுறேன். ஓகே. ஸோ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் அதான் ரொம்ப ஆறக்கூடாது. லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நீங்கள் பிச்சு பிச்சு தட்டில் போட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப இதுவாக வந்துடும். அதனால இப்பயே வந்து
சின்ன சின்ன போர்ஷனாக போட்டு காய வச்சிடலாம். நம்ம எடுத்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடும்போதே பாருங்க, நல்லா அந்த காஞ்சி எவ்வளோ நல்லா கனமா இருக்கு பாருங்க. ஸோ சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டு காய வச்சிடலாம். ஸோ அப்படியே இது இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு பிளேட்லேயும் நான் பண்ணிடுறேன். கை கொஞ்சம் பொறுக்கிற சூடு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரண்டியில எடுத்துட்டு நீங்க இப்படி பிச்சு போட்டீங்கன்னா, சீக்கிரமாவே கொஞ்சம் காஞ்சிரும். அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து நம்ப ஒரு பல்ஸ் மோட்ல குடுத்து எடுத்துட்டு, ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர்ல போட்டா நம்மளுடைய சூப்பரான பனானா மால்ட் ரெடி ஆயிடும். ரெட் பனானா மால்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி வச்சு ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் இது வந்து 1/2 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஒரு 2 பனானா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, ஒரு 100லேருந்து 200 கிராம் அளவுக்கு பியூரே வரும். ஸோ அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எடுத்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடும்போதே பாருங்க, நல்லா அந்த காஞ்சி எவ்வளோ நல்லா கனமா இருக்கு பாருங்க. ஸோ சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டு காய வச்சிடலாம். ஸோ அப்படியே இது இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு பிளேட்லேயும் நான் பண்ணிடுறேன். கை கொஞ்சம் பொறுக்கிற சூடு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரண்டியில எடுத்துட்டு நீங்க இப்படி பிச்சு போட்டீங்கன்னா, சீக்கிரமாவே கொஞ்சம் காஞ்சிரும். அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து நம்ப ஒரு பல்ஸ் மோட்ல குடுத்து எடுத்துட்டு, ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர்ல போட்டா நம்மளுடைய சூப்பரான பனானா மால்ட் ரெடி ஆயிடும். ரெட் பனானா மால்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி வச்சு ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் இது வந்து 1/2 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஒரு 2 பனானா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, ஒரு 100லேருந்து 200 கிராம் அளவுக்கு பியூரே வரும். ஸோ அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து செஞ்ச பனானா ரெட் பனானா மால்ட் வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. அது சூட்லயே நான் இந்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டேன். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாரி தூள் தூளா ஆயிடும். இப்ப இது வந்து நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திக்கா இருக்கு. மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு, அரைச்சிட்டு ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிடலாம். சரி பவுடரா அரைச்சுக்கோங்க. ஸோ அது நம்மளுக்கு அப்படியே கரைஞ்சிரும். வேணும்னா இன்னொரு பல்ஸ் மோட்ல குடுத்து லாஸ்ட்ல அரைச்சுக்கலாம். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். லைட்டா பாருங்க இந்த கிரானியூல்ஸ் மாரி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சிடும் பால்ல போடும்போது. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இன்னொரு வாட்டி பல்ஸ் மோட்ல கூட அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் பவுடர் ஃபார்ம்க்கு கூட நம்மளுக்கு கிடைக்கும். வெயிட் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 423 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இது 0 பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், இது ஆட் பண்ணிக்கலாம். கிச்சன்ல பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. பவுடர் அதிகமாவே வந்திருக்கு. இதுல ஒரு 511 இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா
எப்போ வேணுமோ பசங்களுக்கு நம்ம கலந்து குடுத்துக்கலாம். ஸோ ஈஸியா வீட்லயே பண்ற ஹெல்தியான ரெட் பனானா மால்ட் ரெடி. ஸோ இது வந்து இன்னொரு பாட்டில்ல போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 700 to 800 கிராம்ஸ் கிடைக்குது. ஓகேயா? ஓகே நீ இது வந்து நம்ம ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரொம்ப குட்டி அதனால கொஞ்சம் நீங்க 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் சுகர்லாம் தனியாக போட வேணாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ. ரெட் பனானா மால்ட் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.